வணக்கம் டீச்சர்ஸ். ஸ்ரீ பாலசகமன் கந்தசாமி. பிஇஓ ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட் இருக்காங்க. நம்மளுடைய நோக்கம் இங்கே என்ன அப்படின்னா, சிலபஸ் அண்ட் வைஸாக எல்லா சப்ஜெக்ட்டையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஹிஸ்ட்ரியோட போர்ஷன். இது பாருங்கள், இது கவர்மெண்ட்டில் கொடுத்த சிலபஸ் ஃபார் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன். இப்போ என்ன ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஹிஸ்ட்ரியாக தமிழ் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அடுத்து இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க, அடுத்து தான் நமக்கு வரிசையாக இதிலே மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் கொடுத்துருப்பாங்க, ஜென்ரல் சயின்ஸு அண்டு ஹிஸ்ட்ரி, நேஷனல் மூமெண்ட்ஸ் அண்டு தமிழ்நாடு அண்டு இந்தியா அண்டு கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிஸ்ட்ரிக்கு வந்து முதல் லைனாக நம்ம எடுத்து போகிறோம் சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்றைக்கி நம்ம போர்ஷனை பார்க்கக்கூடியது இந்த சிலபஸ் லைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலபஸ் லைனும் நம்ம ஃபுல்லாகவே ஆல் சப்ஜெக்ட் கிளாஸஸ் உங்களுக்கு இதில் வந்து பிஓக்கு இது நவம்பர் 18ஆம் தேதி இருந்து நமக்கு பிஓக்கு உண்டான அந்த டெய்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம பிஓ எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஃபோர்ஸும் நம்ம கவர் பண்ணி முடிச்சுன்ற நோக்கத்தில் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய தென்னிந்திய வரலாறு இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிஓக்கு. சரி, இந்த தென்னிந்திய வரலாறில் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் ஹர்ஷரோட ஆட்சியோட சமகாலத்தில் அப்படின்னு சொல்லாது. 7ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும்பொழுது இந்த வடக்கு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான். ஸோ இந்த வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பார், ஹர்ஷர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹர்ஷர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த 7 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய ஒரு பேரரசு அது அப்படின்னா குப்த பேரரசு. சரிங்களா? ஸோ இது வந்து அந்த 7ஆம் நூற்றாண்டுனா 600 சம்திங்கில் வந்து இது நடந்த ஒரு காலகட்டம். ஸோ தென்பகுதியில் அப்படின்னா இந்த பக்கம் தெற்கு பகுதியில் காஞ்சி, இந்த பக்கம் நம்ம தமிழ்நாட்டுக்கு பாருங்க, இந்த சைடில் வடக்கே ஹர்ஷரோட ஆட்சியோட சமகாலத்தில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தென்பகுதியில் வந்து காஞ்சிபுரத்தை தலைநகரமாக வச்சு பல்லவ அரசர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்தது. அந்த பல்லவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. வடக்கு பக்கம் ஹர்ஷர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, இந்த பக்கம் தென்னிந்திய பக்கம் பல்லவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே சொல்ல வர மெசேஜ். ஸோ அவங்களுடைய ஆட்சி பகுதி சோழ பாண்டிய அரசுகளுடைய பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருந்தது. அப்போ சோழருடைய பகுதி எதுவும் நம்ம சொல்கிறோம், நம்ம சோழ நாடு சோறுடைத்துன்னு சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டுடைய இப்போ தமிழ்நாடு இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம காவிரி ஆறு பாயக்கூடிய அந்த தஞ்சாவூர் இந்த ஏரியா இருக்கு பாருங்க, இதெல்லாம் சோழ நாடு. ஸோ பாண்டிய நாடுகள் அதுக்கு கீழே இருக்கக்கூடியது, புரியுங்களா? ஸோ இந்த சேரர்கள் அப்படிங்கிறது இந்த கேரளா பக்கம் இருக்கிறது, புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி சோழ பாண்டிய அரசுடைய பகுதிகளையும் உள்ளடக்கினதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மத்திய மற்றும் கிழக்கு தக்கான பகுதி என்ன சொல்கிறோம், இந்த பகுதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதி தக்கான பகுதி, மத்திய தக்கான பகுதி அப்படின்னா இந்த ஏரியா தானே சொல்லணும். ஸோ மத்திய மற்றும் கிழக்கு தக்கான இந்த பக்கம் கிழக்கு தக்காணத்தோடைய பெரும்பகுதி பாதாமின்னு சொல்லக்கூடியது அந்த சாளுக்கியர், வாதாபி சாளுக்கியர் கீழே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சாளுக்கியர்கள் அப்புறம் ராஷ்டிரகூடர்களால் அங்கிருந்து வெளியே அனுப்பப்பட்டாங்க. இதெல்லாம் கண்டினியூ வந்துருந்த வரலாறுடைய விஷயம். சரி, இந்தியாவுடைய பெரும்பான்மை பகுதிகளை அடக்கி ஆடுறதுக்கு அந்த காலகட்டத்தில் மௌரிய பேரரசு மாதிரியோ இல்லை குப்தா பேரரசு மாதிரியோ ஒரு பெரிய பேரரசால் அப்போ இல்லை. சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பல்லவர்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பல்லவ அரசர்கள் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் தென்கிழக்கு, தெற்குன்னு என்ன பக்கம் நம்ம என்ன சொல்லுவோம், தென்கிழக்கு, கிழக்கு பக்கம் இந்த பக்கம் இருக்குங்களா? ஸோ இந்த பக்கம் கிழக்கு, நமக்கு தெற்கு அப்படிங்கிறப்போ தென்கிழக்கு இந்த ஏரியாவில் அப்படின்றது மெயின் வச்சுக்கணும். ஸோ பல்லவ அரசர்கள் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கியமான வணிக மையமாக இருந்த காஞ்சிபுரத்தையும் அதோட வளம் நிறைந்த வேளாண் பகுதியிலையும் ஆட்சி செஞ்சாங்க. இதான் அங்கே சொல்ல வர விசேஷம். சரி, அது என்ன காஞ்சிபுரத்தில் அவ்வளோ ஸ்பெஷல்? ஆமாங்க, சீனா ரோமாபுரி வணிகர்கள் அந்த பிஸ்னஸ் மேன்களை பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. ஸோ தொண்டை மண்டலமே பல்லவரசனுடைய மையப்பகுதியாக இருந்தது. சரிங்களா? ஸோ இந்த பெரிய அரசியல் பிராந்தியம் வட்டாரம் தமிழ்நாட்டுடைய வடப்பகுதிகளையும் பக்கத்தில் இருந்த ஆந்திரா மாவட்டங்களையும் கொண்டதாக இருந்தது அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. இதுக்கான சான்றுகள் என்ன சார் இருக்குது அப்படின்னா, கல்வெட்டுகள், மண்டகப்பட்டு குகை கல்வெட்டுகள், 2ஆம் புலிகேசியோட ஐகோலை கல்வெட்டு, இதெல்லாம் சொல்லும். அப்போ செப்பேடுகள் காசுக்குடி செப்பேடுகள் தான். ஸோ காசக்குடி செப்பேடுகள் அப்படின்றதும் இலக்கியங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா மத்தவிலாச பிரகாசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, அதே மாதிரி பெரிய புராணம், நந்தி கலம்பகம், இதெல்லாம் சொல்லலாம். மத்தவிலாச பிரகாசனம் மகேந்திரவர்மன் சொல்கிறோம்ங்களா? ஸோ இன்னும் நம்ம சீனாவுடைய அந்த யுவான் சுவாங்குடைய குறிப்புகள் கூட இந்த பக்கம் சொல்லப்படுது. அப்போது பல்லவ வம்சாவளி முக்கிய அரசர்கள் யார் யார் அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கு எக்ஸாம்லாம் கொடுத்துருப்பேன். அரசர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பாருங்களேன். முக்கிய அரசர்கள் 2ஆம் சிம்மவர்மனின் மகன் சிம்ம விஷ்ணு, இவர்கிட்ட தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அது எப்படின்னா, தொடக்க கால பல்லவரசர்கள் சாதவாகனருக்கு கீழே சிற்றரசர்களாக இருந்தாங்க. 2ஆம் சிம்மவர்மனுடைய மகனான சிம்ம விஷ்ணு கிபி பார்த்தீங்கன்னா 550 வாக்கில் பார்த்தீங்கன்னா களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோழர்கள், பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னக அரசர்களையும் அவங்க ஜெயிச்சத ஒரு தகவல் உண்டு. அவருடைய மகன், அதுக்கப்புறம் சிம்ம விஷ்ணுக்கு பிறகு அவருடைய மகன் 1ஆம் மகேந்திரவர்மன். இவர் ரொம்ப ஸ்பெஷல். 1ஆம் மகேந்திரவர்மன் ரொம்ப திறமை வாய்ந்த அரசராக இருந்தார்.
சரிங்களா? அவருக்கப்புறம் அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. இரண்டாம் நரசிம்மவர்மன் அதாவது ராஜசிம்மன் சொல்லக்கூடிய இவர் வந்து இரண்டாம் நந்திவர்மன் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையா முக்கிய அரசர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக கடைசி பல்லவ மன்னர் அபராஜித்தனோட அந்த பல்லவ வம்சத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஒரு அரசை பத்தி ஒரு பேரரசை பத்தி நம்ம படிக்கும் பொழுது அதை தோற்றுவிச்சவர் பேர் வேணும், அதில் முக்கியமானவர் பேர் வேணும், கடைசியாக இருக்கக்கூடிய இந்த கடைசி மன்னவர் யார் மன்னர் யார் அப்படின்ற விஷயம் நமக்கு வேணும். சரிங்களா? ஸோ கடைசி பல்லவ மன்னர் அபராஜித் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, முதலாம் நரசிம்மவர்மனுடைய படைத்தளபதி பரஞ்சோதி. இவருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா, இவர் சிறுதொண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பரஞ்சோதிக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இவர் சிறுதொண்டர். யாருங்க? ஆமா, 63 நாயன்மார்களில் ஒருவர். புரியுதுங்களா? இவர் எப்போ எந்த மாதிரி வேணா பரஞ்சோதி வந்து பார்த்தீங்கன்னா, வாதாபி கொண்டான். அந்த வாதாபி படையெடுப்பில் வந்து பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்திட்டு போயிட்டு இருந்தாரு. அதோட வெற்றிக்கு அப்புறம் மனமாற்றம் அடைஞ்ச அவரு சிவபக்தராக மாறினாரு அப்படின்னு ஒரு பெரிய புராணம் தகவல் சொல்லுது. சரிங்களா? முதலாம் மகேந்திரவர்மனை பற்றி பார்ப்போம். அந்த வாதாபி எதுக்காக இது பண்ணா, இரண்டாம் புலிகேசியோட தலைநகரமாகிய வாதாபியை அழிச்சு தீக்கரையாக்கிட்டு இரண்டாம் புலிகேசியும் கொண்டுட்டு அப்புறம் இவர் வருவார். இந்த கதை நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். சரி, இப்போ இங்கே என்ன படிக்க போகிறோம்? முதலாம் மகேந்திரவர்மன் 600 to 630. தொடக்கத்தில் அவர் சமண சமயத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். யாரே? மகேந்திரவர்மன். அப்புறம் சைவத்துறை அப்புறம் சொல்ற திருநாவுக்கரசர் சார், இவர் வந்து சைவத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனமாற்றம் செஞ்சிருப்பார், மத மாற்றம் செஞ்சிருப்பார். மகேந்திரவர்மனை மதமாற்றம் செய்தவர் யார்? அப்பர் என்கின்ற திருநாவுக்கரசர். இது ஒரு மெசேஜ் நமக்கு, ஓகேங்களா? ஸோ திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புது பாணியை அறிமுகம் செஞ்சவர் நம்ம மகேந்திரவர்மன். அதனால மகேந்திர பாணி அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, மகேந்திரவர்மனுக்கு வந்து பாறை குடைவரை கோயில். இது மட்டும் இல்லாமல் மத்தவிலாச பிரகாசம், குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பல நாடகங்களையும் எழுதியிருப்பார், சமஸ்காரம் எழுதியிருக்காரு. மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தில் வாதாபிய தலைநகரமாக வச்சு மேலை சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியோட தொடர்ந்து போர்கள் செஞ்சுட்டு இருந்தான். இந்த போர்களில் ஒன்றில் இரண்டாம் புலிகேசி மகேந்திரவர்மனை ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் மகேந்திரவர்மனுடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் ஏறதால 630, ஏன்னா 600 630 வரைக்கும் மகேந்திரவர்மன். அதுக்கப்புறம் அவருடைய பையன் மகேந்திரவர்மனுடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் ஏறதால 630 to 668. இந்த தோல்விக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாளுக்கியருடைய தலைநகரம் வாதாபியை பிடிச்சு அதை தீக்கரையாக்கிட்டு இரண்டாம் புலிகேசியும் கொல்லப்பட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த என்ன சொல்றது வாதாபி கொண்டான் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இரண்டாம் நரசிம்மவர்மன் ஏறத்தாழ 695 to 722 ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர், அடுத்த அரசர். ஓகேங்களா? ஸோ அவரை பற்றி வரிசை நம்ம பார்த்துட்டு இருப்போம். முதலாம் நரசிம்மவர்மன், அடுத்து இரண்டாம் நரசிம்மவர்மன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் என அழைக்கப்படுபவர். அவருக்கு பின்னாடி 695 to 722 வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டினது இரண்டாம் நரசிம்மவர்மன். இது அவருடைய ஸ்பெஷல். ஒரு அரசன் அவருடைய ஸ்பெஷல் எனக்கு நம்ம மனப்பாடம் பண்ணிட்டா போதும். அரசர்களுடைய பேரும் அவருடைய பட்டங்களும் அப்படிங்கிறது நம்ம வரிசையை இப்போ பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடியதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். சிம்மவிஷ்ணுடைய பட்ட பேர் என்ன சொல்லலாம்? அவனி சிம்மர். அவனி சிம்மர் என அழைக்கப்படுபவர் யார்? சிம்மவிஷ்ணு. முதலாம் மகேந்திரவர்மனுக்கு ஏகப்பட்ட பட்டப்பேர்கள் இருக்கு. மத்தவலாசன், சங்கீர்ணசாதி. சங்கீர்ணசாதி அவருக்கு மியூசிக்கில் அதிகாரம் இருக்கு. மத்தவலாசன், குணபரன், சித்திரகாரம். சித்திரம்னா வரைதல். ஸோ ஓவியத்திலும் அவருக்கு ஆர்வம் உண்டு. விசித்திர சித்தன். இதெல்லாம் வந்து முதலாம் மகேந்திரவர்மனுடைய சிறப்பு பெயர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன். இவருக்கு சிறப்பு மாமல்லன் வாதாபி கொண்டான். வாதாபின்னா சாளுக்கிய தலைநகரம் பாதாமி அழிச்சிட்டு வந்தார் இல்லைங்களா? அதனால வாதாபி கொண்டான் அப்படிங்கிறது முதலாம் நரசிம்மனுடைய பட்ட பேரை சொல்றது. சரிங்க, இப்போ கட்டடக்கலைக்கு பல்லவருடைய பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் கருங்கல்லில் செதுக்கப்பட்ட ஒரே கருங்கல்லில் செய்யப்பட்ட செதுக்கி உருவாக்குனது தான் அந்த கடற்கரை கோயில், வராகர் குகை. இதெல்லாம் 7ஆம் நூற்றாண்டு சொல்லும். ஸோ பல்லவ கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு பாணிகள் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல் உண்டு. ஏன்னா 1984 வருஷம் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்த்துருக்காங்க. இது ஒரு மெசேஜும் கூட ஆட் பண்ணிக்காங்க. கட்டடக்கலையை வகைப்படுத்தியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அதாவது பல்லவருடைய கட்டடக்கலைகள் வந்து 3 வகை, ஏன் இவரோட சேர்ந்து 4 வகை கூட சொல்லலாம். யாரு? நந்திவர்மன் பாணியோடு சேர்ந்து. முதல்ல மகேந்திரவர்மன் பாணி அப்படின்னா பாறை குடைவரை கோயில். பாறைகளை கொடைஞ்சி உள்ள சாமி வச்சு வழிபடுறதா பாறை குடைவரை கோயில். இது வந்து மகேந்திரவர்மன் பாணி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபம்னு சொல்கிறோம், மாமல்லன் பாணின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கட்டுமான கோயில்கள் அப்படிங்கிறது ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணின்னு சொல்கிறது. முதல்ல மகேந்திரவர்மன் பாணிக்கு எடுத்துக்காட்டுகளை சொல்லணும் அப்படின்னா, மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர் பாருங்கள், மான்னே வரும். ஸோ தலவானூர், திருச்சிராப்பள்ளி, திருக்கழுக்குன்றம், இது தாத்தான்னு வரும். ஸோ சீயமங்கலம், இந்த இடங்களில் இருக்கக்கூடிய குகை கோயில்கள் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்படுது. மாமல்லன் பாணிக்கு எடுத்துக்காட்டுகளை சொல்லணும் அப்படின்னா, மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவ ரதங்கள்னு பிரபலமாக சொல்லப்படுற 5 ரதங்கள். புரியுதுங்களா? ஸோ கோவில் கட்டிட பாணியை உணர்த்துது. சரிங்களா? இவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுகளா ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு தனி கல்லால் இருந்து அதை செதுக்கியிருக்காங்க. எவ்வளோ சிரமமான விஷயம் அது. அதனால் அதை ஒற்றைக்கல் ரதங்கள். இப்போ ஒரு டிராயிங் நம்ம வரையறதுக்கு 1008 தடவை நம்ம அதில் எரேசரில் அழைக்கிறோம்.
ஒரு கல்லை வந்து அதில் சிதைவுபடாமல் எந்த ஒரு இடத்தவங்க தப்பு வராமல் கச்சிதமாக எடுத்து அது எவ்வளோ மைனூட்டாக அதை செஞ்சுருப்பாங்க. அதனால் அது ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. மாமல்லனோட கட்டடக்கலை பாணியில் ரொம்பவே முக்கியமானது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய திறந்தவெளி கலையரங்கம் தான். ரொம்ப ஸ்பெஷல். பெருந்தவ வடிவ சிற்ப வேலைப்பாடு உலகத்திலேயே செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களையே ரொம்ப பெருசுன்னு சொல்லப்படுது அங்கே தான். சரிங்களா? ஸோ அடுத்ததாக ராஜசம்மன் பாணியும் சொல்லுவாங்க. ராஜசம்மன் பாணி இவருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அதாவது இவருக்குன்னு அதாவது 2ஆம் நரசிம்மன் பெருங்கற்களை வச்சு கட்டுமான கோவில் கட்டினார். இது ஒரு ஸ்பெஷல். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் கட்டுமான கோவில் கலைப்பாணிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது. இந்த கோவில்கள் தான் என்ன சொல்றது, மிருதுவான அந்த மணல் கற்கால் கட்டினது அப்படின்னு சொல்லப்படுது. கைலாசநாதர் கோயில் பார்த்தீங்கன்னா ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு ஒரு பேர் அதுக்கு உண்டு. சரிங்களா? அடுத்து நந்திவர்மன் பாணிக்கு ஒரு தனியாக சொல்லுவாங்க. நந்திவர்மன்னா பல்லவர் கோயில் கட்டடக்கலையோட கடைசி கட்டம். அதாவது பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் எல்லாம் சொல்லலாம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாள் கோவில் இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ இது வந்து இவங்க ஒவ்வொரு அரசர்களுக்கும் அவங்களுடைய ஸ்பெஷல் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. நந்திவர்மன் பாணி, கடைசி கட்டம், வைகுண்ட பெருமாள் கோயில் இதெல்லாம் அவருடைய ஸ்பெஷல். ஓகே, அவங்களுக்கு என்ன இது அப்படின்னா, அவங்களுடைய சமூகமும் பண்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்வார்கள் நாயமன்னர்கள் பற்றியும் நம்ம இதில் படிக்க போகிறோம். அதாவது பல்லவருடைய சமூகமும் பண்பாடும் பல்லவ அரசர்கள் பௌத்த சமண சமயங்களையும் வேத சமயத்தையும் ஆதரிச்சாங்க. பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக வச்சு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் புது வடிவிலான சைவம் வைணவம் இதெல்லாம் வந்து போதிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அப்பர் மாணிக்க வாசகர் சைவ அடியார்கள்ங்க. நம்மாழ்வார் ஆண்டாள் வைணவ அடியார்கள். இப்படியாக அந்த இடத்துல பிரிச்சுப்பாங்க. ஆனால் 12 பேர் இதில் இருப்பாங்க. சரி, பல்லவர் காலத்தில் கல்வியும் இலக்கியம் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, காஞ்சியிலிருந்து கடிகை, அதாவது மடாலயம் அல்லது கல்வி மெயின் சொல்கிறது பல்லவர் காலத்தில் புகழ்பெற்று இருந்துச்சு அப்படின்னு ஒரு தகவல் உண்டு. நியாய பாஷா, அதில் ஒரு பேர் உண்டு. நியாய பாஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை எழுதின வாத்சாயர் காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்ததாக ஒரு தகவல் உண்டு. தென்னிந்திய ஓவியங்களை பற்றின ஆய்வேடு தட்சிண சித்திரம். இது 1ஆம் மகேந்திரவர்மனுடைய ஆட்சி காலத்தில் துவக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. தட்சிண சித்திரம் இது ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம் கேட்பாங்க. ஓகேங்களா? சமஸ்கிருத அறிஞரான பாரவி பார்த்தீங்கன்னா, பாரவி கிரிதார் ஜூனியம் சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர். அவர் கிரிதார் ஜூனியம் அப்படின்ற வடமொழி காப்பியத்தையும் கொடுத்திருப்பார். நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரமும் ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் சொல்லப்படுது. சரிங்களா? சரி, 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார், மகாபாரத பாரத வெண்பா அப்படிங்கிற பேரில் தமிழ் மொழிபெயர்த்தார் இல்லைங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தேவனார் அப்படிங்கிறது நம்ம மேல் வச்சுக்கோங்க. பல்லவர்களுடைய அந்த கலை பார்த்தீங்கன்னா குடுமியான் மலை, திருமயம் இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய அந்த கோவில்கள் இருக்கிற இசை பற்றின கல்வெட்டுகள், இசையில் பல்லவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்ததாக இருக்குது. புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் 1ஆம் மகேந்திரவர்மனுடைய காலத்தில் வாழ்ந்தவர். இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இந்த இடத்துல ருத்ராச்சாரியார் போட்டிருப்போம். அடுத்ததாக பாருங்கள், சாளுக்கியர். ஓகேங்களா? பல்லவர்களுக்கு அப்புறம் சாளுக்கியர். தென்னிந்தியாவுடைய மத்தியிலையும் மேற்கு பக்கம் மராத்திய நாட்டை உள்ள இருக்கிற அந்த பெரும் பகுதியும் ஆட்சி செஞ்சாங்க. சாளுக்கியருடைய தலைநகரம் பாதாமின்னு சொல்லுவோம். சரிங்களா? வாதாபி. சாளுக்கியர்களில் 3 அரச மரபுகள் இருந்துச்சுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வாதாபி சாளுக்கியர்கள், 2 வெங்கி சாளுக்கியர்கள், கல்யாணி சாளுக்கியர்னு சொல்லுது. இவங்களுக்கு வேறு வேறு பேர் உண்டு. வாதாபி சாளுக்கியர்கள், வெங்கி சாளுக்கியர்கள் கீழே சாளுக்கியர்னு சொல்லுவோம். கல்யாணி சாளுக்கியர்கள் மேலை சாளுக்கியர்கள்னு சொல்லுவோம். இதுக்கான என்ன சார் சான்றுகள்? கல்வெட்டுகள் தான். மங்களேசனுடைய வாதாபி குகை கல்வெட்டு, காஞ்சி கைலாசநாதர் கோயில் கல்வெட்டு, பட்டாடக்கல், அதே மாதிரி விருபாக்ஷா கோயில் கல்வெட்டுன்னு சொல்கிறது. ஸோ 2ஆம் புலிகேசியுடைய ஐகோள கல்வெட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயங்க. அதனால் இதனுடைய இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சான்றுகளாக சொல்லப்படுது. அடுத்தா பாருங்கள், வாதாபி சாளுக்கியரை பற்றி முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இவான் சுவங்களுடைய குறிப்புகள் இதில் இருக்குது. முதல்ல வாதாபி சாளுக்கியர்னு என்னென்னு பார்ப்போம். 1ஆம் புலிகேசி பீஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்லும் ஒரு குறுநில மன்னராக இருந்தவர் தான் 1ஆம் புலிகேசி. இவருடைய மகன் 1ஆம் கீர்த்திவர்மன். இதில் ரொம்ப ஃபேமஸானவர் யாருன்னா 2ஆம் புலிகேசி தான். 23ஆம் புலிகேசி இல்லை, 2ஆம் புலிகேசி தான். சரிங்களா? 1ஆம் கீர்த்திவர்மன் அப்படிங்கிறது 568 597 கொங்கண கடற்கரை பகுதியை சாளுக்கியருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். இப்போ 2ஆம் புலிகேசி பற்றின ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா, கிபி 618 642 இவருடைய ஆட்சி காலகட்டங்க. இந்த வம்சத்துடைய மிக வலிமையான அரசர் இவர் தான். வட இந்திய அரசர் ஹர்ஷருக்கு அடிபணியை மறுத்துட்டார். பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். வட இந்தியா அப்படின்னா ஹர்ஷர், அவங்களுடைய காலகட்டத்தில் பல்லவர்கள் இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம படித்தோம் இல்லைங்களா? ஸோ ஹர்ஷர் அந்தளவுக்கு ஃபேமஸாக இருந்தான்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஹர்ஷரையும் இந்த 2ஆம் புலிகேசி தோற்கடிச்சிருப்பார். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் மகேந்திரவர்மன், இந்த மகேந்திரவர்மனையும் இந்த 2ஆம் புலிகேசி தோற்கடிச்சிருப்பார். எவ்வளோ ஃபேமஸான, எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தீங்களா? ஸோ இந்த 2ஆம் புலிகேசியை தோற்கடிச்சிருவார்னா அவருக்கு பின்னாடி மகேந்திரவர்மனுடைய பையன் தான் தோற்கடிச்சார். இது வந்து வாதாபி கொண்டான் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் உண்டு. சரிங்க, வட இந்திய அரசருக்கு அடிப்பணியாக மறுத்துட்டாரு. 2 பேரும் ஒப்புக்கொண்ட புரிதலின்படி 2 பேருக்கு இடையிலான எல்லையை நர்மதை நதி வரைக்கும் வரையறை செஞ்சாங்க அப்படின்னு இவர் தோற்றத்தை கௌரவமாக அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. கிபி 624 வெங்கி அரசை பிடிச்சு இவர் அதை தன்னுடைய சகோதரர் விஷ்ணுவர்தருக்கு கொடுத்துருப்பாரு 2ஆம் புலிகேசி. இந்த விஷ்ணுவர்தர் தான் கீழை சாளுக்கிய வம்சத்தோட முதல் அரசன்னு சொல்லப்படுது.
கிபி 641-47 காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் தக்காணத்தை சூறையாடி வாதாபியை பிடிச்சாங்க. 655 பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள் அதை மீட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் உண்டு. 2ஆம் கீர்த்திவர்மனா ராஷ்டிரகூட வம்ச அரச நிறுவன தந்தி துர்க்கர் போரில் தோற்கடிச்சிருப்பார். தந்தி துர்க்கர் தான் போரில் தோற்கடிச்சிருப்பார். சரி, ஐஹோலா கல்வெட்டு பற்றி ஒரு தகவல் நமக்கு உண்டு. இதில் வந்து ரவிகீர்த்தி இந்த பேர் மெயில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த கல்வெட்டு கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்கிற ஐஹோலியில் இருக்கிற மேகுதி கோயிலில் இருக்கு இந்த கல்வெட்டு. இது வந்து சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியோட அவைகள புலவராக சொல்லக்கூடிய ரவிகீர்த்தி அப்படிங்கிறவள சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. இந்த கல்வெட்டு ஹர்ஷவர்தனர் 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதெல்லாம் சொல்லியிருக்குதுல்ல. சரிங்களா? அடுத்ததாக கல்யாணி மேலை சாளுக்கியர்கள்னு சொல்கிறது. கல்யாணி சாளுக்கியன்னு சொல்லுது. இவங்க வாதாபி சாளுக்கியருடைய வழித்தோன்றல்னு சொல்லப்படுது. கல்யாணியை தலைநகரமாக வச்சு ஆட்சி செஞ்சாங்க. 2ஆம் தைலப்பர் அப்படிங்கிறவரால் ராஷ்டிரகூடர்களுடைய சிற்றரசராக பீஜப்பூர் பகுதி ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். இவர் கிபி 973 மாலவரசர் பராமரரை தோற்கடித்த கல்யாணி பிடிச்சாரு. அது பராமரரை தோற்கடிச்சிட்டு கல்யாணியை பிடிச்சிருப்பார். ஸோ அந்த கல்யாணி வந்து ரொம்ப ஸ்பெஷல். பராமரர் அப்படிங்கிற பேரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இவருடைய வம்சம் 1ஆம் சோமேஸ்வரனுடைய ஆட்சி அப்போ பேரரசு ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தென்னிந்தியாவில் இருந்த 2 பேரரசுன்னு சொல்லக்கூடிய மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழர்களும் வெங்கியை பிடிக்கிறதுக்காக கடுமையாக ஒருத்தர் போட்டு போட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறது வெங்கி. ஏன்னா ரொம்ப ஃபேமஸான, அது ரொம்ப முக்கியமான ஒரு இடமா சொல்லப்படுது. கட்டடக்கலை என்ன? வெசாரா பாணி ரொம்ப முக்கியம், அடிக்கடி எக்ஸாம் கிடையாது. வெசாரா பாணியிலான கோயில் விமானங்களுக்கு அதை கட்டுற முறை வந்து வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லலாம். இது தென்னிந்திய, அதாவது திராவிட வட இந்திய நகர கட்டட பாணிகளுடைய கலப்பு அப்படின்னு சொல்லப்படுது. சாந்து இல்லாமல் கற்களை மட்டுமே வச்சு கட்டணங்களை கட்டுற தொழில்நுட்பத்தை அவங்க மேம்படுத்தினாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கட்டுமானத்துக்கு மிருதுவான மணற்கற்களை பயன்படுத்தினதா ஒரு தகவல் சொல்லப்படுது. சாளுக்கியர்கள் அதிக அளவிலான எண்ணிக்கையில் குடைவரை கோயில்களையும் குகை கோயில்களையும் கட்டுமான கோயில்களையும் கட்டி சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த கடவுள்களுக்கு அர்ப்பணித்தாங்க. இந்த கட்டுமான கோயில்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஐஹோலே, வாதாபி, பட்டாடக்கல். சரிங்களா? ஸோ இந்த 3 பேர் ரொம்ப முக்கியமானது. வாதாபியில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயில் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களேசனால் கட்டப்பட்டது. இது ஒரு முக்கியமான தகவல். சரிங்களா? அடுத்ததாக 2ஆம் விக்ரமாதித்யனுடைய ஐஹோலே கல்வெட்டு அங்கே இருக்குது, ரொம்ப முக்கியமானது. அஜந்தா குகைகளில் இருக்கக்கூடிய சில சுவர் ஓவியங்கள் சாளுக்கியர் காலத்தை சேர்ந்தது. பாரசீக தூதுக்குழுவை 2ஆம் புலிகேசி வரவேற்கிற மாதிரியான காட்சி அஜந்தா ஓவியத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான தகவல். கடைசியாக பட்டடக்கல்னு சொல்லக்கூடிய யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நம்ம இப்போ தான் நம்ம வரலாறுல வந்து முதல் கிளாஸாக இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முதல் சிலபஸ் லைனில் இன்னும் இதனுடைய கண்டினியூட்டி இருக்குது. அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.